17ஆம் தேதி இன்னைக்கு நீ ஸ்ட்ரைக் பண்ணி போராட்டம்னு சொல்றீங்க, வெக்கமா இல்ல உனக்கு? நீ என்ன ஆண்மகன்? தொழிற்சங்கத்தில் எத்தனை போராட்டம் நீ நடத்திருக்கிற? உனக்கு என்ன தெரியும்? ஆந்திராவில் வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர் அமைப்புல இந்த சீக்காவில இருந்து ஒரு கேமராமேன் கார்த்திக்னு ஒருத்தர், அவர் வந்து அங்கே வந்து தொழில் போறாரு. உடனே அந்த சங்கம் அங்கே வந்து அவரை வந்து நீ இங்கே வேலை செய்யக்கூடாது, எங்களுடைய சங்கத்திலிருந்து நீ வந்து பர்மிஷன் வாங்காம எப்படி வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேமராமேன் அசோசியேஷன் அங்கே வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய யூனியன். அவர் சொல்றாரு, நான் சீக்காவில் மெம்பராக இருக்கிறேன்னு அந்த கார்டை எடுத்து கேட்குறாங்க. நான் சீக்காங்கிறது ஆல் இண்டியா பூராவுக்கும் எங்களுக்கு இது வந்து சொல்லணும். இது யார் அந்த சீக்கானா என்னன்னு கேட்குறான். அது பூரா வீடியோவாக இருக்கு. அது உங்களுக்கு தேவைன்னாலும் நான் அந்த வீடியோ கூட சொல்றேன். காட்டிட்டு இந்த கார்டு எங்களுக்கு அவசியம் இல்லை, நீங்க வேலை செய்யறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கட்டிட்டு எங்க சங்கத்தை கட்டிட்டு நீ வந்து வேலை செய்ய சொல்றாங்க. 4 நாள் வேலைக்கு 40,000 ரூபாய் அந்த கார்த்திக்ன்ற கேமராமேனுக்காக அந்த தயாரிப்பாளர், தமிழ் தயாரிப்பாளர் கட்டி அந்த ஆந்திராவில் படப்பிடிப்பை முடித்து கொண்டு வந்தாங்க. இந்த சீகா என்ன செய்தது? இந்த பெப்சி என்ன செய்தது? அந்த கேமராமேனுக்குரிய இதை வாங்கி கொடுக்க முடியுது அவங்களால? தென்னிந்தியா என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தென்னிந்தியாவில் எங்கே போனாலும் அந்த அவமானம் பட்டுக் கொண்டிருக்க நம்முடைய தொழிலாளிகள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு மட்டும்தான் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்வோம். வேற எந்த சங்கத்திலையும் நாங்கள் நிற்க மாட்டோம். கொடைக்கானல் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. டான்சர்ஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்காத இந்த சாமநாதன் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். வெறும் 10,000 ரூபாய் நான் அனுப்புறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே போய் உட்காந்துருக்கோம். 60 பேரும் ஆள் அனுப்பல. கடைசியாக அப்புறம் கொண்டு போய் பணத்தை கட்டி எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி கார் வச்சு அழைச்சிட்டு போற வேண்டிய நிலைமைக்கு ஆளானோம். இப்படியெல்லாம் வந்து துரோகம் பண்ற இந்த சங்கம் வந்து பெப்சிங்கிறத வந்து ஒதுக்கி நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கிறது தயாரிப்பாளர்களுக்கு உற்ற துணையாக நாங்கள் இருப்போம். என்னுடைய படத்துக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு மகாலட்சுமின்னு ஒரு வேலை போட்டிருக்கோம். ஹீரோயினுக்கு பேசுகிறாங்க. இந்த வேறு யூனியன்லேருந்து ஒருத்தர் வந்தார். எங்கள் யூனியனில் இருக்கிற ஆர்டிஸ்ட் போடலையானார். இல்லைங்க, இந்த ஆர்டிஸ்ட் சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா. இல்லை நாங்கள் அவங்களை எங்கள் யூனியன்லேருந்து நீக்கிட்டோம், பரவாயில்ல சேர்த்துக்காங்க அப்படின்னு. இல்லை இவங்க போடக்கூடாது அப்படின்னா. போடக்கூடாதுன்னு சொல்கிறல்ல, இந்த படத்துக்கு 3.5 கோடி ரூபா, முரளி தான் ப்ரொடியூசர், எனக்கு வந்து 3.5 கோடி ரூபா கொடு. அப்பவும் மகாலட்சுமி வாய்ஸோடு தான் இந்த படத்தை உன்னை கொடுப்பேன், அதுக்கு பிறகு இந்த வாய்ஸை மாற்றிட்டு நீ வேறு வாய்ஸை போட்டுடும். ஆனால் இதுதான் இன்னொரு படி ஏறினாங்க. அடுத்த படி ஏறினா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இந்த ஸ்டூடியோ ராத்திரி 9 மணி வரைக்கும் நான் புக் பண்ணியிருக்கேன், இறங்கு கீழே அப்படின்னு. உடனே அவங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்ககிட்ட ஏன்பா உனக்கு வம்பு, கிளம்பி வா அப்படின்னு. ஒரு காஃபி வச்சுருக்கேன், நான் டப்பிங் பேசுகிறேன், ப்ரொடக்ஷன் பாய் போடலையேங்கிறேன். என் காஃபியை நான் விட்டு நான் குடிக்கிறதுக்கு நான் எதுக்கு ஒரு பாய் போடணும்? நம்ம வீட்டில் பண்ணுவீங்களா சொல்லுங்க? எதுக்காக அடுத்தவன் காசுல குளிர் காயறதோ, அடுத்தவன் காசுல கும்மி அடிக்கிறதோ எப்படி சரியா வரும்? இப்போ இந்த யூனியன் தயாரிப்பாளர் சங்கம் பின்னாடி இருந்து இயக்கட்டும், என்ன தப்பு? எப்போ உனக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம் வேண்டாம், வருஷத்துக்கு 20 படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் போறோன்னு பெப்சி வெளில போயிடுச்சோ, அப்புறம் வருஷத்துக்கு 250 படம் எடுக்கிற இந்த தயாரிப்பாளர் சங்கம் யாரோட இருந்தா என்ன, யாரை வச்சு ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன? நீங்க பேசவே கூடாது. கதிரேசன் தான் இயக்கிட்டு போட்டோமே. கதிரேசன் யாரு? அவரும் ரெகுலரா படம் எடுக்கிறவர். நீ யாருக்கு முதல்ல யாருக்கு நீ குடைச்சல் கொடுத்த? கதிரேசனுடைய படத்தோட டப்பிங் 3 மணிக்கு இருக்கிறத எப்படி நீ ஸ்டாப் பண்ண? அன்னைக்கு கதிரேசன் படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, எங்களுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம். தாசரதி சொன்னார், என்ன வாய்ஸோ அதே வாய்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்குறோன்னார். ஆனால் அவர் தான் சொன்னார், இல்லை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செல்வமணி ஏதோ பண்ணுறாரு, அதுக்காக அந்த தொழிலாளர்களை நம்ம பாதிக்க விடக்கூடாதுன்னு. அந்த பெரிய மனசு பணம் போடுறவனுக்கு இருக்கு, பணம் வாங்குறவங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு நஷ்டம்? சினிமாங்கிறதே தனிப்பட்ட ஒரு ஆளுடைய ஒரு விஷயமே இல்லை, அது ஒரு கூட்டு முயற்சி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னால தான் நீ அப்படின்னா சொல்றவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதான் அடிப்படையான ஒரு விஷயம். தவிர வந்து பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து 24 கிராஃப்ட்டுக்கு கொடுக்கறது தயாரிப்பாளர். அந்த பணம் வாங்குறவன் நீ யாருக்கு எவ்வளோ பணம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கொடுக்குற பணம் உனக்கு சரியா இருந்தா வேலை செய், இல்லையா வெளியில போயிடணும். ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு வேலை ஒரு தொழிலாளி செய்யறாருன்னா அதே வேலையை 2000 ரூபாய்க்கு அதை விட திறம்பட இன்னொரு தொழிலாளி செய்தால் அதை வைத்துக் கொள்வதற்கு பணம் போடக்கூடிய முதலாளிக்கு அதிகாரம் உண்டு. அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதை தாண்டி ஆர்கே செல்வமணி சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது.
ஆர்கே செல்வமணி இன்னைக்கு பெப்சி தலைவரானதே தவறான முறை. ஏன்னா பெப்சியில் யார் தலைவராக முடியும் என்றால் அவர்கள் இந்த 24 கிராஃப்டில் ஒரு நிர்வாகியாக இருக்கணும். பெப்சி இவன் ஆர்கே செல்வமணி டைரக்டருடைய யூனியனில் நிர்வாகி கிடையாது, அவர் ஆலோசகர். அப்போ அந்த ஆலோசகர் எப்படி தலைவராக வர முடியும்? அதுவும் எலெக்ஷன் நடந்து வரணும், தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது பெப்சியில். முதல்ல அதை யாராவது கோர்ட்டுக்கு போய் கொஸ்டின் பண்ணால் ஆர்கே செல்வமணியுடைய பதவியே அடித்தளம் ஆட்டம் கண்டுவிடும். தவறும் அந்த பையனூரில் இத்தனை நிலம் கொடுத்து அதை பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அரசாணை இருக்கும்போது அங்கே ஸ்டூடியோ கட்டி வாடகை கொடுத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று இப்போ குறிப்பிடப்பட்டு விட்டது. இப்போ அடுத்தது அந்த கேஸ் எடுத்தால் அதற்கும் கணக்கே இல்லாத பணத்தில் வருமானத்தை எப்படி கொண்டு வந்ததுன்னு ஆர்கே செல்வமணி தான் சொல்லணும். நமக்கு ஆளே வரமாட்டேன்னு நினச்சாங்க. கணபதி தெரு சின்ன தெரு, இந்த ஆஃபீஸ் கமலக்கண்ணன் ஆஃபீஸ் சின்னதுன்னாங்க. ஆனால் 5000 பேர் வந்திருக்காங்க, இன்னும் 3000 பேர் வெயிட்டிங். எல்லாரும் தொழில் தெரிந்தவர்கள், தொழில் கற்றுக்கிறதுக்கு வரல. இந்த பீடா கடைக்கார ரோட்டில் போகிற அவங்களெல்லாம் நாங்கள் சேர்க்கலை. நாங்கள் தொழில் தெரிந்தவர்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். தொழில் தெரிந்தவர்கள் மட்டும் வேலைக்கு போவாங்க. சில பேர் கேட்டாங்க 10ஆம் தேதி வச்சுட்டு வைக்கல, அவங்கள நடத்த இல்லை இல்லை, அமைச்சர் தேதி கிடைக்கல, அவ்வளோதான் விஷயம். நாளைக்கு ஷூட்டிங் போகிறாங்க, நாளைக்கு ஷூட்டிங் போகிறது நம்மக்கிட்டேருந்து ஆள் போகிறாங்க. 14ஆம் தேதி அவர் ஷூட்டிங் நிறுத்திட்டோம், 14ஆம் தேதி எங்கள் ஷூட்டிங் நடத்தி காட்டுவோங்க, அவ்வளோதான். ஷூட்டிங் நடத்த மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அது எதுக்கு ஒரு அமைப்பு? நான் ஷூட்டிங்கை நடத்தி காட்டுறேன், வேலை செஞ்சு கொடுக்குறேன், ஒரு 2 நாள் கழிச்சு பணம் கொடுன்னு சொன்னால் உண்மையான தொழிலாளி. அதை விட்டுட்டு இப்படி பண்ணுறது சரியா? ஆர்கே செல்வமணி தன்னுடைய தகுதியான இடத்தை தக்க வைப்பதற்குண்டான முயற்சி. அரசை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் பேரணியாக போய் முதலமைச்சர்கிட்ட போவோம். அவர் தான் எல்லாருக்குமான முதலமைச்சராச்சே. அவர்னு ஆர்கே செல்வமணிக்கு மட்டுமா முதலமைச்சர்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் இல்லையா? அவர்கிட்ட போய் தான் நியாயம் சொல்லணும். தவிர இந்த யூனியன் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கூட்டமைப்பு இது. இதில் இருக்கிற யூனியன் எல்லாமே தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யூனியன். இப்போ இதனுடைய அழைப்பு விடுறோம். சினிமாவில் வேலை செய்யக்கூடிய ஆசைப்படக்கூடிய எழுத்தாளர்களாக, இயக்குநர்கள், யாராக எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வாங்க, எங்கள் யூனியனில் மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கோங்க. எங்களில் மேக்ஸிமம் 10,000 ரூபா தான் இங்கே, அதுக்கு மேலே கிடையாது. 5,000 ரூபா இல்லை, 10,000 ரூபா நாங்களே வாங்கிட்டு சும்மா மாற்றி சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு 5,000 ரூபா நஷ்டப்படுத்துக்காதீங்க. அது ஆக்சுவலாக இருக்குது. எதையுமே நம்ம குறைச்சி சொல்ல வேண்டும். ஏங்க 3 லட்சம் 5 லட்சம் வாங்கினா 10,000 ரூபா வாங்குறதுக்கும் அதுக்கும் எவ்வளோ சம்பந்தம்? சட்டப்படி செய்யக்கூடிய யாரையும் தடுப்பதற்கு இன்னொரு குரூப்புக்கு உரிமை இல்லை. அது பேர் என்ன தெரியுமா? கூட்டம் இருக்கேன்னு பண்ணால் ரவுடியிசம்னு பேர். அந்த ரவுடியிசம் இங்கே செல்லாது. அதுவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்கிட்டையும் அந்த ரவுடியிசம் செல்லாது. இந்த நம்முடைய புதிய கூட்டமைப்பிலேயே அது செல்லாது என்பதை தெரிவித்துக்கொள்ள